வாட்ச் கடை வச்சிருக்கீங்க, 2 வாட்சை சேல் பண்றீங்க. எவ்வளவுக்கு சேல் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா 1880 rupees சேல் பண்றீங்க. ஒரு வாட்சை சேல் பண்றதுனால உங்களுக்கு 20% ப்ராஃபிட்டும், இன்னொரு வாட்சை சேல் பண்றதுனால உங்களுக்கு 20% லாஸும் கிடைக்குது. அப்ப உங்க क्वेश्चनல கேட்டிருக்கிறது, அப்ப ஓவராலா உங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸா அது என்னங்கறத பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. என்னவா இருந்திருக்கும்? சிம்பிள் 4% லாஸ் ஆயிருப்பீங்க. என்ன லாஜிக்னா ரேட் எல்லாம் இம்பார்ட்டன்டே கிடையாது, ரெண்டுத்தையுமே சேல் தானே பண்றீங்க, அது இருக்கணும். செல்லிங் பிரைஸா இருக்கணும். அதாவது சிம்பிளா ரெண்டுமே ஒரே பெர்சன்டேஜா இருந்தா இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. -a²/100. சோ ஏங்கிறது அவங்க கொடுத்திருக்க பெர்சன்டேஜ், ரெண்டுமே 20 தானே, அப்ப மட்டும் தான் இது அப்ளை ஆகும். சோ -20 பண்ணுங்க டிவைடட் பை 100. சால்வ் பண்றேன். சால்வ் பண்ணா 400/100 4ன்னு வந்திருக்கும். மைனஸ் வந்திருக்கு தானே, சோ மைனஸ்னா லாஸ குறிக்குது. அப்ப 4% என்ன ஆயிருக்கீங்க, லாஸ் ஆயிருக்கீங்க அர்த்தம். அவ்வளவுதான். இதே மாதிரியான ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணிருங்க. அண்ட் நாங்க டான்செட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதை பத்தின டீடைல்ஸ் தெரியறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பை.